முருகா நீ காப்பாத்து. என்ன பட்டியெல்லாம் போட்டு பக்தியா இருக்கீங்க? இல்லக்கா, நாளைக்கு தைப்பூசம் வருதுல, அதான் ரொம்ப பக்தி பரவசமா ஆயிட்டு. தைப்பூசம்னா என்னக்கா, எப்பவும் போல முருகருக்கு தான். முருகருக்காக விரதம் இருந்தா என்ன ஆகும், அவர் கேட்டதை கொடுப்பாரு, அவ்வளவுதான். சரி, அது பலன் மட்டும் உனக்கு தெரியுது. ஆனா அது கதை தெரியாம தானே நம்ம வேண்டின கோயில். ஆமாக்கா, ஃபர்ஸ்ட் இது அம்பாள் கூடியதுதான் இந்த தைப்பூசம். அப்படியா? என்ன புது கதையா இருக்கு, சீக்கிரமா சொல்லுங்கதான். தைப்பூசமே சிவன் வந்தனம் ஆடிய நாள் வந்து திருவாதுரை சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆனதுதான் இந்த தைப்பூசம். அது ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து முருகர்கிட்ட, அதாவது அழகன் முருகர்கிட்ட கொடுத்ததுதான் இந்த தைப்பூசம் திருநாள். சக்தி வேல் கொடுத்த நாள் வந்து முருகருக்கு தைப்பூசம். சோ பழனியில தான் இது ரொம்பவே ஃபேமஸ். அப்படியாக்கா? ஆமா. சோ இந்த நாள் அன்று நீங்க ஒரு சின்ன வேலாச்சு வாங்கி வேல்மாறன் படிச்சுட்டு போட்டிகள் சொல்லி வச்சீங்கன்னா எப்பேற்பட்ட வீட்டுல என்னமான பிரச்சனை இருந்தாலும் தீரும். கண்டிப்பா பிரச்சனை தீர்க்கும் தான் முருகன். சரிங்கக்கா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. சோ அந்த வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி முருகன் எப்பவுமே நம்ம வீட்டுல வாசம் செய்வார். சரிங்கக்கா. சோ இது வந்து நீங்க அழகா ஒரு மாதுளை முத்துகள் வந்து நீங்க நைவேத்தியமா வச்சுட்டு ஒரு தேனோ இல்லைன்னா வந்து கல்கண்டோ நைவேத்தியமா வச்சாலே போதும். இந்த நாளன்று கண்டிப்பா முருகன் வாசம் செய்வார்.